நம்ம கிட்ட உள்ள பண்புகளிலே கோபங்கிறது நம்மளை அழிவை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய பண்புங்க. அதே கோபம் வர டைமில் கொஞ்சம் நம்ம மனசை அமைதிப்படுத்தி இருந்தோன்னா நமக்கு இந்த கோபமே மாறி நமக்கு அமைதியானது நமக்கு கவசமாகவே மாறுங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் கோபங்கிறது எல்லாருக்குமே அடிக்கடி வருதுங்க. இந்த கோபம் வர டைமில் சில மனிதர்கள் வார்த்தைகளை விட்டுருவாங்க. நம்ம என்ன தான் பேசுகிறோம் அப்படின்னு தெரியாமல் கோபம் அவங்களுடைய கண்ணையே மறைச்சிடுங்க. அப்படி இருக்கிறப்ப மற்ற மனிதர்களுடைய மனதை புண்படுத்தி பல வார்த்தைகளை விட்டுருவாங்கங்க. இப்படி இருக்கிறப்ப காலங்கள் கடந்து செல்றப்ப தான் அவங்களுக்கே தெரிய வருது, நம்ம சொன்ன வார்த்தைகள் எல்லாமே தவறானது, கோபத்தால் நம்ம அந்த வார்த்தைகளை விட்டுருப்போமோ அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்கங்க. இந்த கோபத்தை பற்றி கௌதம புத்தர் ஒரு அருமையாக ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துருப்பாருங்க. கோபங்கிறது நமக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியதுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் அந்த கோபம் வர காலகட்டத்தில் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்தோன்னா அந்த கோபமே நமக்கு கவசமாக மாறி அமைதி நிலையை நமக்கு உருவாக்கி தந்துருமாங்க. இப்போ இந்த வீடியோவில் ஒரு மனிதன் அதிகமாக கோபப்படுறதுனால அவனுடைய நிம்மதியும் இழந்து ஒரு உயிரையே கொல்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டுறாங்க. இப்போ இந்த கோபத்தை பற்றின வீடியோ ஒரு சின்ன சிறுகதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. நான் உங்களுக்கு சரண்யா. வெல்கம் டு விக்கி டாக்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸாக உங்களுக்கு வரும். ஒரு முறை ஒரு நாட்டுடைய அரசன் வழி மாறி ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போயிட்டாருங்க. இப்படி போகிறப்ப அவருக்கு அலைச்சலில் தண்ணி தாகம் எடுக்குது. தண்ணி தாகம் எடுக்கிறப்ப அவர்கிட்ட தண்ணி இல்லைங்க. அவருடைய நாவு எல்லாமே வறண்டு போச்சு. தண்ணிக்காக தவிக்கிறாரு. அப்போதைக்கு அவரோட கண்ணில் ஒரு மரம் ஒன்று தென்படுதுங்க. அந்த மரத்தில் தண்ணீர் எங்கேயோ அந்த மரத்து மேலே விழுந்து அந்த இலையிலேருந்து சொட்டு சொட்டாக தண்ணி வரதை பார்க்குறாருங்க. அந்த தண்ணியை எப்படி குடிக்கலான்னு யோசிக்கிறாரு அந்த அரசன். உடனே பக்கத்தில் உள்ள இலையெல்லாம் பிச்சு ஒரு கோப்பை மாதிரி தயார் பண்ணுறாருங்க. அந்த கோப்பையை அந்த தண்ணி விழுது இல்லையா அந்த இடத்துல வைக்கிறாரு. இப்போ மரத்தில் பட்டு அந்த தண்ணி இலை வழியாக சொட்டு சொட்டாக அந்த கோப்பையில் நிரம்ப ஆரம்பிக்குதுங்க. ஆனால் வெகு நேரம் ஆகுது. ஒரு வழியாக தண்ணியும் நிரம்பிடுதுங்க. அந்த கோப்பை முழுவதும் நிரம்பி போகுது. இப்போதைக்கு அரசன் தனக்கு இருக்கிற தாகத்துக்கு அந்த நீரை அருந்தலாம்ட்டு போகிறாருங்க. அப்போதைக்கு எங்கேருந்தோ பறந்து வந்த கிளி ஒன்று மன்னன் வச்சிருந்த கோப்பையை தட்டி விட்டுருதுங்க. அதாவது தண்ணி குடிக்க தயாராகும் போது அந்த கோப்பையை அந்த கிளி தட்டி விட்டுருதுங்க. மன்னரால் தண்ணி குடிக்க முடியாமல் போயிடுது. அடுத்ததாக மன்னன் திரும்பவும் அந்த மரத்துக்கிட்ட போய் கோப்பையை திரும்பியும் சொட்டு சொட்டா தண்ணி வருது இல்லையா அந்த இடத்துக்கிட்ட வச்சு திரும்பியும் நிரப்புறாரு. தண்ணி நிரம்புறதுக்கு வெகு நேரம் ஆகுதுங்க. அப்புறம் எப்படியோ தண்ணி ரெண்டாவது டைமும் அந்த கோப்பையில் மன்னர் பிடிச்சிடுறாரு. பிடிச்சு குடிக்கிறதுக்காக போறாரு. அந்த கிளி திரும்பவும் பறந்து மன்னரை தட்டுறதுக்காக வருதுங்க. தட்டி விட்டுடுது. மன்னர் கோபத்தில் இரண்டாவது முறை தட்டுனப்ப வாழை எடுத்து வெட்டிடுறாருங்க அந்த கிளியை. வெட்டினோடனே அதோட தலை துண்டிக்கப்பட்டு கிளி அந்த இடத்துல இறந்து போயிடுதுங்க. இப்போ மன்னருக்கு கடும் தாகம் எடுக்குதுங்க. இனிமேலுக்கு இந்த கோப்பையை வச்சு தண்ணி பிடிச்சனா வேற ஏதாவது கிளி நம்மளை தட்டி விட்டாலும் தட்டி விட்டுரும். அதனால இந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு மன்னன் ஒரு வழியா மரத்து மேலே ஏறி பார்க்குறாருங்க. இப்படி பார்க்குறப்ப அவருக்கு ஒரு அருவி ஒன்று தென்படுதுங்க. அந்த அருவியில தான் தண்ணி இந்த மரத்து மேலே விழுறதை பார்க்குறாரு. அப்படி இருக்கிறப்ப அந்த அருவியிலேருந்து ஒரு பாம்பு ஒன்று செத்து கிடக்குதுங்க. இப்போ இந்த மன்னருக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்குங்க. ஏன்னா பாம்பு செத்ததுனால தண்ணி விஷத்தன்மை கொண்டதாக மாறிடுதுங்க. அதனால் இப்போ தான் மன்னருக்கே புரிய வருது, அந்த கிளி நம்ம விஷத்தன்மை வாய்ந்த தண்ணியை குடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்மளை தடுத்துருக்கு. இது தெரியாமல் அநியாயமாக கோபத்தால் நம்ம அந்த கிளியை கொண்டுட்டோமேனு மன்னன் மனம் வருந்துறாருங்க. இந்த கோபத்தை பற்றி கௌதம புத்தர் ஒரு அருமையான விளக்கம் ஒன்று கொடுத்துருக்காருங்க. கோபங்கிறது நமக்கு அறியாமையால் செய்யக்கூடிய ஒரு செயலுங்க. இந்த செயலால் நம்மளும் சரி நம்மளை சுற்றி உள்ளவங்களும் சரி தாக்கப்படுறாங்கங்க. அதாவது இந்த கோபத்தால் நம்மளும் எரியிறோம், மற்றவங்களையும் எரிக்கப்படுறோங்க. ஆனால் பொறுமையானது ஒரு நீர் மாதிரிங்க. நம்மளையும் சரி நம்மளை சுற்றி உள்ளவங்களையும் சரி குளிர் வைக்கக்கூடிய ஒரு பண்புனா இந்த பொறுமை தாங்க. ஒரு சூழ்நிலையில் நம்ம பொறுமையாக இருந்துட்டோன்னா அந்த பொறுமையால் மட்டும்தான் நம்ம கோபத்திலேருந்து நம்மளை காப்பாற்ற முடியுங்க. இப்போ இந்த கதையை எடுத்துக்கிட்டாலுமே
ராஜாவுக்கு அமைஞ்ச சூழ்நிலைகள் வேறு மாதிரி இருந்தாலும் அந்த சூழ்நிலையை ராஜா வந்து கையாண்டிருக்க விதம் வந்து வேறு மாதிரி இருந்திருக்கணுங்க. அதாவது அவசரப்பட்டு அந்த கிளியோட உயிரை எடுத்துட்டாரு. அதுவும் தன்னை காப்பாற்ற வந்த அந்த கிளியோட உயிரை எடுத்துட்டாருங்க. இந்த சூழ்நிலையில் ராஜா வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்திருந்தாருன்னா சூழ்நிலைகள் நன்கு அவருக்கு வந்து புரிஞ்சிருக்குங்க. ஒரு நாட்டையே ஆளக்கூடிய ராஜாவுக்கு வந்து பொறுமை வந்து மிக மிக அவசியமாக இருக்குங்க. ஆனால் கோபமானது அவருடைய கண்ணையை மறைச்சி அந்த செயலை வந்து செய்ய வச்சுட்டுங்க. இந்த கதை வந்து ராஜாவுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த கதையோட பாடம் வந்து மனிதர்களாகிய நமக்குமே பொருந்துங்க. இந்த கதையில் ராஜா எப்படி நிதானம் பொறுமை இது ரெண்டுத்தையும் இழந்து அந்த சூழ்நிலைகளை கையாள தெரியாமல் நின்னாரோ அதே மாதிரி தாங்க நம்மளுமே சில சூழ்நிலைகள் நமக்கு வந்து எதிர்மாறாக அமைஞ்சாலுமே அந்த சூழ்நிலைகள் சட்டுன்னு கோபம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி கோபத்தை தாங்க நம்ம முன் வைக்கிறோம். அப்போதைக்கு ஒரு நொடி இல்லை 2 நொடி அந்த கோபத்தை வந்து தணித்து அமைதியை கொண்டு அதே சூழ்நிலையை நம்ம ஃபேஸ் பண்ணியிருந்தோன்னா நமக்கு வந்து சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலுமே நமக்கு சாதகமாக மாறிடும். ராஜா வந்து கதையில் கிளியை கொண்ட பிறகு உண்மையும் அவருக்கு வந்து தெரிய வருதுங்க. அதாவது இந்த கிளி வந்து நம்ம உயிரை காப்பாற்ற தான் இந்த மாதிரி செஞ்சுருக்குங்கிற உண்மை வந்து ராஜாவுக்கு தெரிய வந்த பிறகு அந்த செயல் நினச்சி பல நாள் வந்து மனம் வருந்தி ராஜா வந்து வருத்தத்தில் இருந்திருக்காருங்க. அந்த மன உளைச்சல் இருந்திருக்காரு. அதே மாதிரி தான் நம்ம வந்து ஒரு செயல் வந்து நம்ம கோபப்படுத்துகிற மாதிரி நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு நடக்கலாங்க. அந்த விஷயத்தால் நம்ம வந்து அப்போ உடனே நம்ம கோபத்தை முன் வச்சு நம்ம கோபத்தை அந்த நபர்கிட்ட நம்ம காட்டிட்டோம்னா மறுபடியும் நாட்கள் கழித்த பிறகு நமக்கு வந்து கோபமானதும் நமக்கு வந்து தணிஞ்சு போயிருக்குங்க. ஆனால் நம்ம விட்ட வார்த்தைகள் என்ன ஆகுது? நம்ம விட்ட வார்த்தைகள் வந்து அங்கே விதைக்கப்படுதுங்க. அது வந்து அந்த விதைக்கப்பட்டாலும் அந்த நபரோட மனதில் வந்து அது பதியப்படுதுங்க. நம்ம வாழ்க்கையிலுமே நிறைய பேர் நமக்கு வந்து கிளி எப்படி ராஜாவுக்கு உதவி செஞ்சுச்சோ அதே மாதிரி நிறைய மனிதர்கள் நம்ம வாழ்க்கையிலுமே நமக்கு வந்து தெரியாமல் சிறு சிறு உதவிகள் செய்ய வந்திருப்பாங்கங்க. கோபத்தால் அந்த நபர்களையும் நம்ம வந்து இழந்திருப்போங்க. கோபங்கிறது ஒரு சிலரோட வாழ்க்கையில் அதிகமாக வருங்க, ஒரு சிலரோட வாழ்க்கையில் எப்பயாவது வருங்க. ஆனால் இந்த கோபத்துக்கு மனிதர்களாகிய நம்ம எல்லாருமே விதிவிலக்கு இல்லைங்க. நான் உட்பட எல்லாருமே விதிவிலக்கு கிடையாது. இந்த கதையிலேருந்து நம்ம ஒன்றே தாங்க தெரிஞ்சுக்கணும். கோபம் வரப்ப நமக்கு வந்து பின்விளைவு என்ன வரும் அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த சூழ்நிலையில் கொஞ்சம் மௌனமாக இருந்துட்டோன்னா வாழ்க்கையில் நம்ம தாங்க வெற்றியாளர். ஒரு நபர் வாழ்க்கையில் அதிகமாக கோபப்பட்டார்னா அவர் வந்து நிம்மதி இழக்கணுங்க. அதே நபர் வந்து அந்த சூழ்நிலையில் கொஞ்சம் மௌனமாகவும் அமைதியாகவும் இருந்துட்டார்னா அவர் தாங்க அவருடைய வாழ்க்கையில் வெற்றியாளர். மேலும் நிம்மதியும் வலிமையும் மன வலிமையும் அவருக்கு வந்து பரிசாக கிடைக்குங்க. இதை வந்து கௌதம புத்தரே அழகாக சொன்ன வார்த்தைகள்ங்க. இது வரைக்குமே இந்த கதையை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள். வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அந்த சேனலையும் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.